மெனோபாஸ் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போன வீடியோவில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெனோபாஸ் டைமில் நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகும். நமக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சென்சிட்டிவாக இருக்கும். ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் மெனோபாஸ் டைமில், அதாவது 40 to 50க்குள்ளே, அது எந்த ஏஜில் வேணால் வரலாம். சில பேருக்கு 40, சில பேருக்கு 45, சில பேருக்கு 50, 51, இப்படி எந்த ஏஜுக்கு வேணால் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹெரிடிட்டி. அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, பிபியை ரைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த பிபி எதனால் ரைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வேறு ஏதாவது பிபிக்கு நிறைய ரீசன் இருக்கலாம், அதுக்கு ரூட் நிறைய இருக்கலாம். ஆனாலும் இந்த டைமில் ஒரு பிபி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஆர்டரிஸ் வந்து ஃப்ரீயாக, நம்ம ஹார்ட்டுக்கு போகிற அந்த ரத்த குழாயெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை. அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நமக்கு நிறைய பதட்டம் இல்லை, ஹார்ட் பீட்டு ஃபாஸ்ட்டாக போகிறது, சின்ன விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாக கடந்து வந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த பிபிங்கிற புதுசாக நமக்கு பிபி வருது இல்லையா, இதுக்கு முன்னாடி நமக்கு பிபி இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக அதை ஃபீல் பண்ணுறோங்கிறப்ப ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கும். அது ஆனால் சரியாயிடும். அதை நம்ம கடந்து வர முடியும். கண்டிப்பாக கடந்து வர முடியும். தைரியமாக இருங்க, சிந்தித்து செயலாற்றுங்க. தேங்க்யூ.